தமிழ்நாடு கிறிஸ்தவ திருச்சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ரெவரண்ட் பிலிப் நெல்சன் லியோ அவர்களே, பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ரங்கநாதன் அவர்களே, இந்த மாநாட்டில் பங்கெடுத்துள்ள கிறிஸ்தவ பெருங்குடி மக்களே, ஆயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறையா ஊழியக்காரங்க நிறையா இருக்கிறீங்க, நற்செய்தியாளர்கள் நிறையா இருக்கிறீங்க, நிறையா கிறிஸ்தவ மக்கள் இங்கே கூடியிருக்கிறீங்க. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்கி இங்கே எழுப்பப்படுகின்ற இந்த கோரிக்கைகளை முழுமையாக வெற்றியாக்குவதற்காக பாடாட்டி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாநாட்டின் சார்பாக பல கோரிக்கைகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 2 கோரிக்கைகள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளே நாங்கள் முன்னெடுக்கின்ற கோரிக்கைகள் தான். அதாவது மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், தலித்து சமூகத்திலிருந்து, இந்த சமுதாயத்திலிருந்து மதம் மாறியவர்களையும் நம்ம இதே மாதிரி நம்ம வந்து தலித் பட்டியலே அந்த அடையாளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். மதம் மாறினாலும் அவர்களுடைய சாதி மாறுவதில்லை, அவருடைய இழிவு மாறுவதில்லை, அவர்கள் மீதான வன்கொடுமைகள் மாறுவதில்லை, அவர்கள் மீதான சாதிய தாக்குதல் மாறுவதில்லை. இதை மாற்றுவதற்காகத்தான் ஏற்கனவே வந்து இந்திய ஒன்றிய அரசு பல்வேறு காரணிகளை சொல்லி அதை தடுத்து நிறுத்தியது. இந்து மதத்திலிருந்து நீங்கள் வந்து பௌத்தத்துக்கு மாறலாம், பௌத்தத்துக்கு மாறினாலும் அவர் இந்துவாகத்தான் கருதப்படுவார்கள். இல்லை, இந்து மதத்திலிருந்து நீங்கள் வந்து இந்த நம்முடைய சமணத்துக்கு மாறினாலும் சரி, அல்லது சீக்கியத்துக்கு மாறினாலும் சரி, சீக்கியத்துக்கு மாறினாலும் அவர்கள் இந்துவாகத்தான் கருதுகிறார்கள், சமணத்துக்கு மாறினாலும் இந்துவாகத்தான் கருதுகிறார்கள், பௌத்தத்துக்கு மாறினாலும் இந்துவாகத்தான் கருதுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்துக்கு மாறினாலும் இஸ்லாத்துக்கு மாறினாலும் மட்டும் அவர்கள் இந்துவாக கருதுவதில்லை. ஏன் இந்த மதத்திலிருந்து, இந்து மதத்திலிருந்து ஏன் வந்து அவர்கள் மாறுகிறார்கள், எதற்காக அங்கே ஓடுகிறார்கள் என்பது குறித்து ஆய்வு செய்யாமல் நீங்கள் வந்து ராஜேந்திர பிரசாத் அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தின் மூலமாக இன்று வரை வந்து மதம் மாறிய தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, அவர்களுக்கான சமூக இழிவு அப்படியே தான் இருக்கிறது என்பதை நீண்ட காலமாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். நாடாளுமன்றத்திலே இது குறித்து கேள்வி எழுப்பி போராடிய ஒரே தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர். கடந்த முறையும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களும் இது குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இது குறித்து பேசியிருந்தார்கள். இங்கே அதாவது வந்து மதம் மாறிய தலித்துகளுக்கும் எப்படி வந்து தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு இந்த கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. இதை அப்படியே நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வழிமொழிகின்றேன். ஏன்னா நான் ஒரு சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்து இதை வந்து முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அந்த கவனத்தின் மூலமாக அரசு என்ன முடிவெடுக்கிறது, அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இந்த துறை சார்பாக பேசுவார்கள். ஆனால் கடந்த காலங்களில் இது குறித்து நிறைய போராடி இருக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மாநாடு என்பது மிக சிறப்பான மாநாடு. இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கி நிறையா கோரிக்கையில் ரொம்ப முதன்மையான கோரிக்கைகளில் இந்த சுயாதீன சர்ச்சஸ், அதான் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் சொல்லுவாங்க, அது வந்து மரியாதைக்குரிய நம்முடைய ஸ்பீக்கர், சட்டப்பேரவையினுடைய நாயகர், சபாநாயகர் ஐயா ஜேசிடி அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார். அவர்களை நான் வந்து வருகை நான் வரவேற்கின்றேன். இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நிறையா வந்து இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க இருக்குது, உங்களுக்கு தெரியும். வட மாநிலங்களில் இருப்பதை போன்ற நிலைமை இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை.
வட மாநிலங்களில் வந்து சாதாரணமாக சர்ச்சில் நடத்துகிறதோ இல்லை சர்ச்சில் வந்து ஏதாவது வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுவதோ வீடுகளில் ப்ரேயர் பண்ணுறத விஷயங்களில் எவ்வளோ நெருக்கடி இருக்குது, எவ்வளோ தாக்குதல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அங்கே இருக்கின்ற செய்திகளை தெரிந்தால் உங்களுக்கு புரியும். அதாவது வட மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம் என்பது பாரதூரமான வித்தியாசம். நீங்கள் வந்து அங்கே நடக்கிற தாக்குதல்கள், பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் ஆட்சிக்கு வந்த பிறகு வட மாநிலங்களில் எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன, எத்தனை பாதிரிமார்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில் லிஸ்ட் வந்து கத்தோலிக்க திருச்சபை மூலமாக அதனுடைய ஆய்வறிக்கை வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத சமீபத்தில் வந்து திரிபுராவில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு முதல் செய்த வேலை வந்து அவர்கள் நடத்திய அந்த ஊர்வலத்தில் முழுமையாக தேவாலயங்களையும் பாதிரியார் மீதான தாக்குதல் மிக மோசமாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்போம். அப்போ வட மாநிலங்களில் இம்மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பேசுகிறவங்க என்னென்னா சிறுபான்மை மக்கள்னு யாரும் இல்லை, யாரா சிறுபான்மை மக்கள் அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து பேசுகிறது. சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை இல்லாமல் செய்வதற்கான அது ஒரு உத்தி. புரட்சியாளர் அம்பேத்கர் யாரெல்லாம் சிறுபான்மை மக்கள் என்பதை அவர் பட்டியல்படுத்துகிறார். இவர் சமணர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், பார்சிகள், இந்த மாதிரியான பட்டியல்கள் இருக்கு. இவர்களுக்கான அரசியல் உரிமைகள், அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அந்தந்த மாநிலங்களில் இருக்கின்ற அரசு அவர்களுக்கான உறுதிப்படுத்த வேண்டும். யாரும் எந்த மதத்தையும் தழுவலாம், எந்த மதம் குறித்து பரப்பலாம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்படுகின்ற உரிமை. இதை யாரும் தடுக்க முடியாது. நான் இந்த மதத்தை தான் பேசுவேன், இந்த மதத்தை பற்றி அவரவர்களுக்கான உரிமை. ஏனென்றால் இந்த அரசு என்பது முழுமையான மதச்சார்பற்ற அரசு. ஆனால் இந்த மதச்சார்பற்ற அரசை ஒரு மதமுள்ள அரசாக, ஒரு இந்துத்துவ அரசாக, சனாதன அரசாக தொடர்ந்து மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி இருப்பது பாஜக, ஆர்எஸ்எஸ் உடைய சனாதன கோட்பாடு. இதை நாம் புரிந்து கொண்டு இந்த அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மரியாதைக்குரிய அண்ணன் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் என்னுடைய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை நான் வருக என வரவேற்கின்றேன். ஆக இப்படிப்பட்ட பின்னணியில் இந்த பின்னணி அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோதும் சரி, அந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, அந்த சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் போராடியது போல கிறிஸ்தவ மக்கள் போராடினார்களா, இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் போராடினார்களா, அல்லது திருச்சபையை சேர்ந்தவர்கள் போராடினார்கள் என்றால் அது இல்லை, குறைவு, ரொம்ப குறைவு. நான் ஏன் இதை சொல்கிறோம்னா, சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எப்படி வந்து அரசியல்படுத்தப்பட்டார்களோ, அரசியல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அதே போல் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இல்லை. நான் வெளிப்படையாக இந்த மாநாட்டின் மூலமாக நான் சொல்ல வருவது இதுதான். அரசியல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இங்கே வந்து கிறிஸ்தவ மதத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையோ, அந்த மாதிரியான ஒரு அரசியல்படுத்துதலோ, அந்த மாதிரியான போராட்டங்களோ இல்லை. எத்தனையோ பாஜக அரசு எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் தான். வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரும்போது இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் போராடினாங்க. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் அது குறித்து போராடல, திருச்சபைகள் கூட போராடல. இன்னைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவர்களை குறிவைப்பார்கள். இன்றைக்கு வக்பு சொத்துக்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவ சொத்துக்களை குறிவைப்பார்கள். ஆனால் நம்ம வந்து வெறுமனே வந்து தேவாலயங்களில் வந்து ஜபம் பண்ணுறது அல்லது அது குறித்து கடவுள் இறை தொண்டு நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அந்த பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் கடவுளாக அல்லது நாம் இறை வழிபாட்டை நேசிக்கக்கூடிய நம்முடைய இயேசுநாதர் கூட மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு, அரசியல்படுத்துவதற்கு தான் அவர் முயற்சி செஞ்சார். ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர் தான் அவர். நம் கடவுள்னு சொல்கிறது வேற. ஆனால் இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதில், அடக்குமுறை ஒடுக்குமுறையிலிருந்து இந்த மக்களை எப்படி விடுவிக்க வேண்டும் என்று மகத்தான ஒரு வழிகாட்டுதல் செய்தவர் நம்முடைய ஜீசஸ். அப்போ அந்த பின்னணியிலிருந்து நம்ம பார்க்கணும். எவ்வளோ பேர், ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் போராடி கொண்டிருக்கும் பொழுது, எல்லா விதமான பாஜகவினுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது நாம் அதில் கலந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. ஏன்னா இங்கே வந்து கிறிஸ்தவம் வந்து முழுக்க
இது வந்து நீங்கள் உண்மையாக அதாவது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. அதனால தான் வந்து பைபிளில் வந்து அதை சொன்னாங்க, உங்களில் வந்து கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எல்லோரும் இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். கரெக்டுங்களா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இதுதான் அது. பைபிளில் என்ன சொன்னதோ அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. நீ கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து மனிதர்களில் இருக்கிற சமூகத்தில் எந்த சாதி பாகுபாடும் இல்லைங்கிறத அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து விடுகின்றேன். சரியா? அப்போ நாம் எதை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது? நாம் இன்றைக்கு அரசு, இந்திய ஒன்றிய அரசு இந்த மக்களை, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மிக மோசமான திட்டங்களை கொண்டு வரும் பொழுது எல்லோரோடும் இணைந்து அந்த திட்டத்தை நாம் எதிர்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். அதுதான் நமக்கான பாதுகாப்பு. இந்த சட்டம் இருக்கிற வரை தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்போ கிறிஸ்தவர்களை ஒடுக்குறாங்க, முஸ்லீம்களை ஒடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்புணர்வோடு இந்த கூட்டமைப்பு செயல்பட வேண்டும், வழிநடத்த வேண்டும். இந்த கோரிக்கைகள், அத்தனை கோரிக்கைகளையும் நம்முடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, அவர்கள் கவனத்திற்கும் நம்ம வந்து நீங்கள்லாம் கொண்டு சென்றிருக்கிறீங்க. கட்டாயம் இந்த அரசு என்பது நமக்கான அரசு, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு. எந்த சூழலிலும் இந்த அரசு, நம்முடைய அரசு முழுமையாக இந்த கோரிக்கைகளை நாங்கள் கட்டாயம் முதல்வர் அவர்களிடம் கொண்டு செல்வோம். கொண்டு சென்று இந்த கோரிக்கைகள் எப்படி வந்து மதமாறிய தலித்துகளுக்கான அந்த இடஒதுக்கீடு எஸ்சி பட்டியலை சேர்க்கணும் அப்படிங்கிறது நீண்டகால கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக நாம் போராடி இருக்கின்றோம். மீண்டும் அந்த கோரிக்கை வெற்றி வரும் வரை உங்களோடு நாங்கள் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.